இமெயில் மார்க்கெட்டிங் பத்தி பார்க்க போறோம். ஹாய், மைசெல்ஃப் அனிதா. ஐ ஆம் இமெயில் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட். ஓகே, இமெயில் மார்க்கெட்டிங்னா என்ன? ஃபர்ஸ்ட், இமெயில் மார்க்கெட்டிங்னா என்னன்னா, உங்களோட ப்ராடக்டையோ, உங்களோட சர்வீஸையோ, உங்களோட பிசினஸையோ நீங்க வந்து இமெயில் மார்க்கெட்டிங் மூலமா ஈஸியா வந்து நீங்க வந்து ப்ரமோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இமெயில் மார்க்கெட்டிங்கை பொறுத்த அளவுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் ஒண்ணு இருக்கு. என்ன பிளஸ் பாயிண்ட்னா, உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து பிசினஸ் மேனா இருந்தா நீங்க ஈஸியா அவங்க கிட்ட உங்களோட ப்ராடக்ட்டை வந்து நீங்க வந்து ப்ரமோட் பண்ணிக்கலாம். அத ஏன்னா பிசினஸ் மேன் வந்து மோஸ்டா மெயில்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சோ இமெயில் மார்க்கெட்டிங் வந்து ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து பிசினஸ் மேனா இருந்தா அது ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். இமெயில் மார்க்கெட்டிங்ல பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் நீங்க வந்து இதுல வந்து ஈஸியா வந்து ட்ராக் பண்ணலாம். என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் நம்ம இமெயில் மார்க்கெட்டிங்ல பார்க்க போறோம்னா, when to use email marketing, how to use email marketing, இமெயில் மார்க்கெட்டிங்கோட ஸ்டேட்ஸ் என்ன, இமெயில் மார்க்கெட்டிங்கோட பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபைனலா வந்து நம்ம வந்து கன்க்ளூஷனை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து டாபிக் 1, when to use email marketing. எதுக்கெல்லாம் நம்ம இமெயில் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணலாங்கிறத வந்து டீடைலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்னா என்னன்னா, நமக்கும் நம்ம கஸ்டமருக்கும் இமெயில் மார்க்கெட்டிங் மூலியமா ஈஸியா ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பூஸ்ட் பிராண்ட் அவேர்னஸ். இப்போ நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க பிராண்டை வந்து இமெயில் மார்க்கெட்டிங் மூலியமா எல்லாத்துக்கும் நீங்க ஈஸியா தெரியப்படுத்தலாம். தேர்ட் பாத்தீங்கன்னா ப்ரமோட் யுவர் கண்டென்ட். நீங்க ஒரு பிளாகோ, ஒரு ஆர்டிக்கலோ, ஒரு புக்கோ ஏதோ ஒண்ணு நீங்க வந்து இமெயில் மார்க்கெட்டிங்ல போஸ்ட் பண்ணி ஈஸியா வந்து ப்ரமோட் பண்ணிக்கலாம். ஃபோர்த் பாத்தீங்கன்னா மார்க்கெட் யுவர் ப்ராடக்ட். உங்களோட ப்ராடக்ட் சர்வீசஸ இமெயில் மார்க்கெட்டிங் மூலமா நீங்க ஈஸியா வந்து ப்ரமோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து இமெயில் மார்க்கெட்டிங் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டாபிக் 2 என்னன்னா, ஹவு டு யூஸ் இமெயில் மார்க்கெட்டிங். இமெயில் மார்க்கெட்டிங் எப்படி யூஸ் பண்றது வந்து நான் சொல்லி கொடுக்க போறேன். இந்த 10 ஸ்டேஜஸ் நீங்க ஃபாலோ பண்ணி இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல பெஸ்ட் ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து இது வந்து உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன். கீர்த்தனான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து இமெயில் மார்க்கெட்டிங் எப்படி பண்றாங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன பண்றாங்கன்னா, சூஸ் அண்ட் இமெயில் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம். நீங்க ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா நிறைய இமெயில் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் அவைலபிளா இருக்கு, நிறைய டூல்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ அதுல பெஸ்டா எது இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணி கீர்த்தனா வந்து சூஸ் பண்றாங்க. அவங்க எந்த இமெயில் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்றாங்கன்னா அதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல. செகண்ட் ஸ்டேஜ்ல என்ன பண்றாங்கன்னா, பில்ட் யுவர் இமெயில் லிஸ்ட். அப்படின்னா அவங்க வந்து இமெயில் லிஸ்ட் வந்து கலெக்ட் பண்றாங்க. இப்போ வந்து அவங்க ஸ்கூல் ரிலேட்டடா ஒரு இமெயில் லிஸ்ட் வந்து அவங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க செகண்ட் ஸ்டேஜ்ல. தேர்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா செக்மெண்ட் யுவர் இமெயில் லிஸ்ட். அதாவது அவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருந்த இமெயில் லிஸ்ட வந்து இவங்க கிட்ட எல்லாம் நான் பேசல அப்படிங்கிற மாதிரி டிவைட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஃபோர்த் ஸ்டேஜ்ல என்ன பண்றாங்கன்னா, கிரியேட் கம்ப்ளீட் கண்டென்ட். கிரியேட் கம்ப்ளீட் கண்டென்ட்னா டிவைட் பண்ணி வச்சிருக்காங்க தானே, இவங்க கிட்ட நான் பேசியிருக்கேன், இவங்க கிட்ட நான் பேசல. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அவங்க கண்டென்ட் எப்படி கிரியேட் பண்றாங்கன்னா, ரொம்ப கிளாரிட்டியா, ரொம்ப குவாலிட்டியா, பார்க்க ஸ்டாண்டர்டா வந்து அவங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஃபிஃப்த் ஸ்டேஜ்ல என்ன பண்றாங்க, டிசைன் யுவர் இமெயில். அவங்களோட இமெயில், அவங்களோட பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு இமெயில் டெம்ப்ளேட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க.
அந்த இமெயில் டெம்ப்ளேட் பார்க்க எப்படி இருக்குன்னா ரொம்ப ட்ரஸ்ட் ஒர்த்தியா இருக்குது. இதுதான் அவங்க 5th ஸ்டேஜ்ல பண்றாங்க. 6th ஸ்டேஜ்ல என்ன பண்றாங்கன்னா பர்சனலைசேஷன் அண்ட் டைனமிக் கண்டென்ட். பர்சனலைசேஷன் அதேதான், நான் திரும்பவும் சொல்றேன், பர்சனலைசேஷன் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் மார்க்கெட்டிங்ல. ஒரு ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி அவங்க வந்து மெயில் சென்ட் பண்றாங்க. அதேதான், ஹாய் போட்டு அவங்க நேமை இன்க்ளூட் பண்ணி அவங்க வந்து மெயில் வந்து சென்ட் பண்றாங்க. டைனமிக் கண்டென்ட்னா என்னன்னா, இப்போ மெயில் ஷிம்ப் டூல் எடுத்துக்கோங்களேன். அதுல வந்து நம்மளோட கிளைண்டோட பிஹேவியர் ப்ரிஃபரன்ஸுக்கு ஏத்த மாதிரி டைனமிக்கா மெயில் வந்து சென்ட் பண்ற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். அதுதான் டைனமிக் கண்டென்ட். ஸோ டைனமிக்கா மெயில் சென்ட் பண்ற மாதிரி அவங்க அடுத்த ஸ்டேஜ்ல செட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. 7th ஸ்டேஜ்ல என்ன பண்றாங்கன்னா ரிவ்யூ டெஸ்டிங். ரிவ்யூ பண்றாங்க, எதுவும் நான் இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருக்கேனா, இல்ல லிங்க் எதுவும் புரோக்கன் ஆயிருக்கா, லிங்க் எல்லாம் ப்ராப்பரா ஒர்க் ஆகுதாங்கிற மாதிரி ரிவ்யூ பண்றாங்க. அப்புறம் டெஸ்ட் பண்றாங்க, அவங்க டீம்மேட்ஸ்குள்ளே அவங்க வந்து சென்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க 7th ஸ்டேஜ்ல. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து என்னெல்லாம் பண்ணிருக்காங்க, அவங்க ஒரு இமெயில் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் வச்சுட்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட்டும் கிரியேட் பண்ணிட்டாங்க, அவங்க இமெயிலையும் டிசைன் பண்ணிட்டாங்க, ஃபைனலா ரிவ்யூ பண்ணி டெஸ்டும் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஷெட்யூல் டாட் சென்ட் இமெயில். ஷெட்யூல் மீன்ஸ் இந்த இமெயில் வந்து நாளைக்கு சென்ட் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஷெட்யூல் பண்ணிட்டாங்க. இமீடியட்டா சென்ட் பண்றவங்களுக்கு இன்னைக்கே அவங்க வந்து சென்ட் இமெயில் பண்ணிட்டாங்க. 9th ஸ்டேஜ். ஸோ எல்லாமே ஓவராலா அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 9th ஸ்டேஜ்ல என்ன பண்றாங்கன்னா மானிட்டர், அனலைஸ் அண்ட் ஆப்டிமைஸ். அதாவது அதை கண்காணிக்கிறாங்க, எத்தனை பேர் மெயில் ஓபன் பண்ணி பாக்குறாங்க, எத்தனை பேர் நம்ம அனுப்பின லிங்கை வந்து கிளிக் பண்ணிருக்காங்கிறத மானிட்டர் பண்ணி ஓவரால் எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு என்ன இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறத வந்து பாக்குறது தான் அனலைஸ் அண்ட் ஆப்டிமைஸ். ஸோ 9th ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 10th ஸ்டேஜ் என்னன்னா என்ஷூர் கம்ப்ளைண்ட்ஸ். என்ஷூர் கம்ப்ளைண்ட்ஸ்னா மெயில் இமெயில் சென்ட் பண்றதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி வந்து அவங்க வந்து மெயில் வந்து சென்ட் பண்றாங்க. ஸோ இந்த 10th ஸ்டேஜையும் நீங்களும் ஃபாலோ பண்ணி நீங்க வந்து மெயில் வந்து பண்ணினீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். டாபிக் 3 என்ன பார்க்க போறோம்னா இமெயில் மார்க்கெட்டிங் ஸ்டேஜ். இமெயில் மார்க்கெட்டிங் ஸ்டேஜ் பை இண்டஸ்ட்ரி. இமெயில் மார்க்கெட்டிங் இப்ப என்ன நிலைமையில இருக்குங்கிறத வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா இமெயில் மார்க்கெட்டிங் ஸ்டேஜ் ஃபார் B2B. B2B மீன்ஸ் பிசினஸ் டு பிசினஸ். பிசினஸ் டு பிசினஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 12 மந்த்ஸா சோசியல் மீடியால கண்டென்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுல 3rd பிளேஸ்ல இருக்கிறதா வந்து சொல்றாங்க. அதே மாதிரி பாஸ்ட் இயரா எவால்வேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல வந்து 4th பிளேஸ்ல இருக்கிறதா மார்க்கெட்டர்ஸ் வந்து சொல்றாங்க. செகண்ட் என்னன்னா இமெயில் மார்க்கெட்டிங் ஸ்டேஜ் ஃபார் B2C. B2C மீன்ஸ் பிசினஸ் டு கஸ்டமர்ஸ். பிசினஸ் டு கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா 50% ஆஃப் பிசினஸ் டு கஸ்டமர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இமெயில் மார்க்கெட்டிங் இமெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்றது ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்சுங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அதே மாதிரி 37% ஆஃப் பிசினஸ் டு கஸ்டமர்ஸ் என்ன பண்றாங்கன்னா டெய்லி அவங்க கிளைண்ட்ஸுக்கு வந்து இமெயில் சென்ட் பண்றதா வந்து சொல்றாங்க. தேர்ட் பாத்தீங்கன்னா இமெயில் மார்க்கெட்டிங் ஸ்டேஜ் ஃபார் இ-காமர்ஸ். 57.2% ஆஃப் இமெயில் இ-காமர்ஸ் மார்க்கெட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா 1000 to 10,000 இமெயில் கான்டாக்ட் வந்து அவங்க வந்து மேனேஜ் பண்றதா சொல்றாங்க. அதே மாதிரி 85.7% ஆஃப் இ-காமர்ஸ் மார்க்கெட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அவங்களோட பிராண்டை வந்து அவேர்னஸ் பண்றதுக்காக தான் இமெயில் மார்க்கெட்டிங் வந்து யூஸ் பண்றதா வந்து சொல்றாங்க. ஸோ டாபிக் 4 ஃபைனலா என்ன பார்க்க போறோம்னா இமெயில் மார்க்கெட்டிங்